மாணவர்களுக்கு டேட்டா என்று சொல்லப்படுகிற முகவரி, அதேபோல் பிளட் குரூப், ஆதார் அட்டை, கல்வி தகுதி போன்றவை வழங்கலாமா என்று நாங்கள் பரிசீலித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக நம்முடைய பகுதியிலே சென்று ஆசிரியர் பெருமக்களுக்காக வருவாய்த்துறையின் மூலமாக 10, 12 படிக்கின்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்குற வழக்கம் உண்டு. அது 5 ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னால் வருவாய்த்துறை விஓ அலுவலகம் ஆர்ஐ தாசில்தாரில் சென்றுதான் அந்த சான்றிதழை பெற முடியும். இப்போது பள்ளிகளில் சென்று அந்த பணிகளை வருவாய்த்துறை ஆற்றி வருகிறது. ஆகவே பள்ளிக்கல்வித்துறையும் வருவாய்த்துறையும் இணைந்து டேட்டா என்று சொல்லப்படுகிற அவருடைய முகவரி, அதேபோல் கல்வி தகுதி, சான்றிதழ் மற்றும் ஆதார் அட்டை QR கோடு மூலமாக வழங்கலாமா என்பதை நாங்கள் பரிசீலித்துக் கொண்டிருக்கிறோம். 2 துறையும் இணைந்து பேசியதற்கு பிறகு அந்த முடிவுகளை மேற்கொள்ள இருக்கிறோம். ஜாதி சான்றுகளை பொறுத்தவரையிலும் அந்த கல்விக்கூடத்திலே ஆசிரியர் கேட்கின்ற அதற்கு மட்டும் 10, 12 அங்கே சான்றிதழ் வழங்குவதற்கு துறையின் சார்பாக தொடர்ந்து இந்த 5 ஆண்டு காலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது தொடர்ந்து நடைபெறும். அதே நேரத்தில் நாம் வழங்கப்படுகிற டேட்டாவில் ஜாதி அடிப்படையில் இருக்காது. ஏனென்று சொன்னால் பள்ளியிலே கொடுத்து விட்டதற்கு பிறகு அதில் இடம்பெறக்கூடாது என்பதுதான் அரசுடைய நோக்கம். ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டிருக்கிற இயக்கம். ஆகவே இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் மாணவர் நலன் கருதி அவருடைய வாழ்க்கையில் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு, விபத்துக்கள் வருகிற போது அந்த டேட்டா என்று சொல்லப்படுகிற அந்த முகவரியும் ஆதார் அட்டையும் இருக்குமேயானால் உடனுக்குடன் அவர்களுக்கு நிவாரணப் பணிகள் ஆற்றுவதற்கும், அதே நேரத்தில் வெளியூருக்கு சென்று திரும்புகிற போது உடனடியாக மற்றவரோடு தொடர்பு கொள்வதற்கும் அது ஏதுவாக அமையும். இதை மட்டும்தான் நாங்கள் செய்ய போகிறோம். சில நேரங்களிலே பத்திரிகை செய்தி ஒன்று வந்ததாக எனக்கு செய்தி வந்தது. ஜாதி சான்றிதழை இணைப்பதாக சொன்னார்கள். அதுபோன்ற ஜாதி சான்றிதழை எப்போதும் இணைக்கப் போவதில்லை. மாணவர்களுக்கு டேட்டா என்று சொல்லப்படுகிற முகவரி, அதேபோல் பிளட் குரூப், ஆதார் அட்டை, கல்வி தகுதி போன்றவை வழங்கலாமா என்று நாங்கள் பரிசீலித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக நம்முடைய பகுதியிலே சென்று ஆசிரியர் பெருமக்களுக்காக வருவாய்த்துறையின் மூலமாக 10, 12 படிக்கின்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்குற வழக்கம் உண்டு. அது 5 ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னால் வருவாய்த்துறை விஓ அலுவலகம் ஆர்ஐ தாசில்தாரில் சென்றுதான் அந்த சான்றிதழை பெற முடியும். இப்போது பள்ளிகளில் சென்று அந்த பணிகளை வருவாய்த்துறை ஆற்றி வருகிறது. ஆகவே பள்ளிக்கல்வித்துறையும் வருவாய்த்துறையும் இணைந்து டேட்டா என்று சொல்லப்படுகிற அவருடைய முகவரி, அதேபோல் கல்வி தகுதி, சான்றிதழ் மற்றும் ஆதார் அட்டை QR கோடு மூலமாக வழங்கலாமா என்பதை நாங்கள் பரிசீலித்துக் கொண்டிருக்கிறோம். 2 துறையும் இணைந்து பேசியதற்கு பிறகு அந்த முடிவுகளை மேற்கொள்ள இருக்கிறோம். ஜாதி சான்றுகளை பொறுத்தவரையிலும் அந்த கல்விக்கூடத்திலே ஆசிரியர் கேட்கின்ற அதற்கு மட்டும் 10, 12 அங்கே சான்றிதழ் வழங்குவதற்கு துறையின் சார்பாக தொடர்ந்து இந்த 5 ஆண்டு காலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது தொடர்ந்து நடைபெறும். அதே நேரத்தில் நாம் வழங்கப்படுகிற டேட்டாவில் ஜாதி அடிப்படையில் இருக்காது. ஏனென்று சொன்னால் பள்ளியிலே கொடுத்து விட்டதற்கு பிறகு அதில் இடம்பெறக்கூடாது என்பதுதான் அரசுடைய நோக்கம். ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டிருக்கிற இயக்கம். ஆகவே இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் மாணவர் நலன் கருதி அவருடைய வாழ்க்கையில் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு, விபத்துக்கள் வருகிற போது அந்த டேட்டா என்று சொல்லப்படுகிற அந்த முகவரியும் ஆதார் அட்டையும் இருக்குமேயானால் உடனுக்குடன் அவர்களுக்கு நிவாரணப் பணிகள் ஆற்றுவதற்கும்,
அதே நேரத்தில் வெளியூருக்கு சென்று திரும்புகிற போது உடனடியாக மற்றவரோடு தொடர்பு கொள்வதற்கும் அது ஏதுவாக அமையும். இதை மட்டும்தான் நாங்கள் செய்ய போகிறோம். சில நேரங்களிலே பத்திரிகை செய்து கொண்டு வந்ததாக எனக்கு செய்தி வந்தது. ஜாதி சான்றிதழை இணைப்பதாக சொன்னார்கள். அதுபோன்ற ஜாதி சான்றிதழை எப்போதும் இணைக்கப் போவதில்லை.